இந்த காரியமும் மொத்தமாய் நீங்கள் எடுப்பீர்கள். மொத்தத்தில் அவன் வலையை விரித்தான். மொத்தமாய் எடுத்துக்கொண்டான். திரள் ஜனங்கள், அவன் திரள் மீன்கள், திரள் மீன்கள் உங்ககிட்ட போக மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் பெரிதாய் பெருசா பெருசா ஆண்டவர் வாழ்க்கையில் செய்ய போறார். சாதாரணமானவைகள் கிடையாது, அசாதாரணமானவைகள் நடக்கும். அசாதாரணமானவைகள் ஒரு குடும்பத்தில் நடக்கும் என்று சொல்லுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர் செய்வார். எந்த விஷயத்தில் துக்கப்பட்டு கிடந்தீங்களோ, எந்தெந்த விஷயங்களை கவலைப்பட்டு கிடந்தீங்களோ, எதுல நீங்க விழுந்து போய் கிடந்தீங்களோ, எதுல நீங்க ஒடுங்கி போய் கிடந்தீங்களோ, அந்த விஷயங்கள் ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா, நிமிர பண்ணுவார். அதை நான் நம்புறேன். இந்த சபைக்கு ஆண்டவர் செய்வார். நான் நம்புறேன். ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும். நான் நம்புறேன். உங்களை வசதியான வாய்ப்புகளை தருவார். நான் நம்புறேன். இயேசுவின் நாமத்தால் நான் நம்புறேன். இயேசுவின் நாமத்தால் அதை பேசுகிறேன். எஸ், ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு புலம்புவதில்லை. ஏதோ ஒரு இடத்துல நின்று என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காததெல்லாம் யோசேப்புக்கு கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காத ராஜ மேன்மதம் அவன் தாவீதுக்கு கிடைச்சிச்சு, எஸ்தருக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் அது கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்க பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும். எஸ், தாவீதுப்பட்ட கஷ்டத்துக்கு சாலமோனுக்கு செழிப்பாய் கிடைத்தது. டபுள் டபுள், ரெண்டு மடங்கு. ஈசாக்கு விதவிதச்சார். ஒரு வருஷத்துக்கு 100, ஒவ்வொரு வருஷத்துக்கும் டபுள் டபுள், 200, 400, 800 மடங்கு. ஹல்லேலூயா. Praise God. Praise God. Praise God. Thank you Jesus. Thank you Jesus. என்னென்ன விஷயங்களை கட்டப்பட்டு கிடக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். எதெல்லாம் குடும்பத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறதோ ஆண்டவர் கட்டலாம் உடைப்பாரு. உங்க பெரிய பண்ண போறாரு. சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம், சோர்ந்தே போக வேண்டாம், பின்மாற்றம் வேண்டாம். ஆமென். முன்னேறி செல்வீங்க நீங்க. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். எஸ், தேவன் நெகேமியா 9வது அதிகாரத்துல 28வது வசனத்துல மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்கள் உம்முடைய இரக்கங்கள்படி அநேக தரம் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அநேக தரம் விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேக விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னென்ன பாவமா